வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரெட்டவால் ரங்குடூஸ். ரொம்ப நாளாக ரிவ்யூவே போடல டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நல்ல படம் வரலையா அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய நல்ல படம் வந்துச்சு. நல்ல படங்கிறதோட வாட்சபுளான மூவிஸ் நிறையா வந்துச்சு. 3 BHK பார்த்தேன். கடைசியில் காசாக்குற அந்த ஆடு மாதிரி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தேன், மாமன் பார்த்தேன். அந்த பயிரை முதல்ல அடித்து வளர்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். பறந்து போ, அதுவும் நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட் மூவி. அதுக்கப்புறம் DNA பார்த்தேன். என்னமோ நல்ல படங்களாகவே வந்துட்டு இருக்கே தமிழ் சினிமாக்கு அப்படின்னு எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல அப்படின்னு ஒரு படம் இறக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட கூலி. One coolie equal to 100 bashas. கூலி பவர் ஹவுஸே அப்படியே தீம் தள்ள கிடைத்தில்ல. ஓ ஓ அந்த பாட்டுலாம் வரும்னு பார்த்தோம். அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு பதிலாக எல்லா காலேஜ் அந்த பாட்டு போட்டு பச்சை பஸ் பாட்டுலாம் போட்டு பிரசாந்த் ஞாபகத்தெல்லாம் படுத்துனாங்க. சரி, ஒரு பிரசாந்த் பாட்டுக்கு ரஜினி ஆடினது ஒரு சந்தோஷம்தான். ரஜினி மாதிரி வர வேண்டிய ஒரு ஆள் கடைசியில் ரஜினி படத்தில் ஒரு பாட்டாவது வரையும் நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸோ கூலி படம் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான். தலை படம், ரஜினி படம், விஜய் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துறது. தளபதி படம் அவ்வளோவா நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா நான் ஒரு தலை ஃபேன். அப்படிங்கிறனால ரஜினி படம், அஜித் படம் எப்படி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன். கண்டிப்பாக கதைகள் எதிர்பார்த்து நான் போகிறதே கிடையாது. சும்மா அப்படியே ஜாலியாக கத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிதான். என்ன பிரச்சனைனா, நல்ல டேரக்டர் யாரோ ஒருத்தர் வந்து காம்போ சேர்ந்தாங்கன்னு வைங்க. வினோத் வந்து அஜித்தோட சேர்ந்து வலிமை எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போங்க எல்லாம் சரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. தக் லைஃப் கூட மணிது சார் அத்தனை பெரிய காம்போலாம் வந்து இதான மாதிரி நம்ம டேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோவோட சேரும்போது இது ஏதோ பெரிய மேஜிக் நடக்க போகுது அப்படிங்கும்போது நமக்கு மூஞ்சிலே ஓங்கி அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வரிசையில் கூலி அவ்வளோ மோசமான ரிவ்யூக்கள்லாம் வந்தது. அவ்வளோ ட்ரோல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் தான் இந்த படம் போய் பார்த்தேன். படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்க, அதனால அவர் பழி வாங்க போறாரு. இந்த கொலைக்கு பின்னால எவாண்டா காரணம் சொல்லுக்கடா அப்படிங்கிற மாதிரி தேடி போறாரு. ஸோ பெரிய ஸ்டார் கேஸ்ட். அந்த படத்துல வந்து நம்ம வடிவேல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர் ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி அந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவரும் ஒன்றும் பண்ணல. சரி, இவங்களாம் படத்திலே இல்லையே, படத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா படத்தில் இருக்கிற அமீர் கானும் ஒன்றும் பண்ணல, நாகார்ஜுனாவும் ஒன்றும் பண்ணல. அவ்வளோ ஏன் நம்ம லோகேஷ் கூட படத்தில் ஒன்றும் பண்ணலைங்க. இப்போ படத்தில் யார் தான் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷௌபின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலையாள ஆக்டர்லாம் பார்த்துருப்போம். மஞ்சுமல் பாய்ஸ் 100 கோடி அடித்தாங்க, ப்ரொடக்ஷனே அவர் தான். ஸோ அவர் இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட் வராரு. ஒரு இந்த ஸ்டோரியே அப்படியே மாத்தி வேற மாதிரி பார்த்தா, ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் போலீஸ் வேலைக்கு சேர்றாரு, கான்ஸ்டபிள் வேலைக்கு அன்ஃபிட்டுங்கிறாங்க. ஆனா அவரையே வேலைக்கு எடுத்து அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அவரும் அவரோட லவ்வரும் அங்க இருக்கிற கான்ஸ்டபிளும் சேர்ந்து இப்படியே போச்சு நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆக முடியாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்பர்ல அண்டர் கவர் ஆப்ரேஷன் மட்டும் இல்லாம நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூலி தேவாதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பட கதை இந்த மாதிரி எடுத்துட்டாலும் நல்லா இருக்கும்னு தோணுது. அவரோட கதை அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரேம் வந்து ரஜினியோட ஜாஸ்தி ஃப்ரேம் இருந்த மாதிரி இருந்தது. ஷௌபினோடது மீனிங்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ படத்தோட கதை ஆரம்பத்தில் ஒரு கல்யாண சேர் ஒன்று வச்சிருக்காங்க. கல்யாணத்துலலாம் போய் இப்போல்லாம் இந்த கல்யாணத்தில் கூட அந்த மாதிரி சேர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, பிளாஸ்டிக் சேர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சேரு நவீன கொல்லி மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறார் சத்யராஜ். அதாவது நம்ம பிசுக்கி நசுக்கி போடுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ஆடு, பூனை, இந்த மாதிரி வந்து நாய் இதெல்லாம் செத்து போச்சுன்னா அநியாயமா அதை ரோட்ல போடுறீங்களாப்பா, அதை இந்த சேர்ல வச்சு ஒரு பட்டன் அமுத்துனீங்கன்னா அதை வந்து பொடி பொடியா வந்துடும். அந்த பொடி எடுத்துட்டு போய் நீங்க ஆற்றுல கரைக்கலாம், எங்க வேணா தூக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நவீன கொல்லி மிஷினை கண்டுபிடிக்கிறார். ஆனா என்ன பாருங்க, ஏந்திரன் மியூசிக் பேரை போட்டாங்க. எனக்கு அந்த படம் வேற ஞாபகம் வந்துருச்சு. திடீர்னு அனிருத்தோட டேடி வந்து இது கவர்மெண்ட்டுக்கு கையில கிடைச்சுன்னா இது கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா கெட்டவங்க கையிலேயே கிடைச்சிரும் அப்படிங்கிறாரு. அதாவது லீடு கொடுக்குறாரு. எதுக்கு தாண்டா இப்ப இந்த சேரை கண்டுபிடிச்ச அப்படின்னு பார்த்தா வேற யாருக்காக, நம்ம சைமன் கேரக்டர்ல வர்றவருக்கு தான், நாகார்ஜுனா. நாங்க ரட்சகன் பார்த்து சில்லறைகளெல்லாம் சிலர விட்டோம். ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படியே நரம்பு படைக்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சோனியா சோனியா அப்படி பாட்டு இருக்கான்னு கேட்டீங்களா, அந்த பாட்டும் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த படத்துல வந்து வேற ஒரு பாட்டு வச்சிருக்காரு. நல்லாதான் இருக்கு அந்த பாட்டு. அப்படியே நாகார்ஜுனா வைபுக்கு டான்ஸுக்கும்
வேற லெவல்ல இருக்கு. ஆனா என்ன பாருங்க, படம் பூரா எல்லாரையும் குடிக்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றாரு. அவர் குடிக்கவே அவர் பண்ண சாதனை இந்த படத்துல என்ன அப்படின்னா, 2 சீன் சூப்பரா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டார்ச்சர் புடிச்ச ஒரு கேரக்டரை கொல்றதும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷமா குடிக்காத ஒரு ஆளை குடிக்க வச்சதும் தான். அப்ப அந்த லேப்டாப்ல போட்ட சத்யராஜ் படம் வந்து இவர் வந்து உனக்காக நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொன்னது வந்து அது கிடையாது. 30 வருஷமா நீ குடிக்க கூடாது, நான் செத்த நாள் தான் குடிக்கணும்னு சத்யராஜ் சொல்லியிருக்காரு. அதனால நாகார்ஜுன அந்த வீடியோ காமிச்சு பாத்தியா, இன்னைக்கு நீ குடிக்கலாம், இப்ப குடிச்சுதான் ஆகணும், இப்ப குடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப ரஜினி அதை வாங்கி முடக்குன்னு குடிக்கிறாரு. நம்ம மேன்சன் ஹவுஸ் தான் பவர் ஹவுஸ்ன்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க. எப்படி லோகேஷ் எல்லா படம் சீனையும் எடுத்து தான் பேரை போட்டு ஒரு படம் எடுப்பாரோ அந்த மாதிரி பவர் ஹவுஸ் அப்படின்னு போட்டாங்க மேன்சன் ஹவுஸ்க்கு. அதை குடிச்சுட்டு தலைவர் வந்து அப்படியே இன்டர்வல்லுக்கு ஏ ஹே 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 அப்படின்னு போட்டு அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே தடக்கு புடக்குன்னு எப்படியோ போயிடுச்சு. தேவா மேன்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுறாங்க. திமிழ் படத்துல பாத்திருக்கீங்களா அந்த வடிவேலோட மேன்ஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ரூம்ல என்னடா பண்ணிருக்க, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சரக்கு பாட்டில எல்லா இடத்துலயும் ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஊத்தி அண்டால ஊத்தி அதை கீழே தள்ளி விட்டு சத்தம் இல்லாம இன்டர்வலுக்கு அப்புறம் இவரு மட்டும் போய் குடிச்சிருக்காப்ல. நான் குடிக்கலன்னா யாவனும் குடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல குடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி போகுது தேவாவுடைய கதை. சரி, ஸ்ருதிஹாசனை பார்த்தா மாலையை தூக்கி வீசுது, ஒரே கோச்சுக்குது, நீ இனிமே வரக்கூடாதுங்குது, ஒன்னும் விளங்கலை. எதுக்குறாய் நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போகுது. சரி, அது காரணம் இல்லை, ஓகே. ஸ்ருதிஹாசனை காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்கி இந்த ஹார்பர்ல போறாரு. இந்த எலக்ட்ரிக் ஈக்குவலி மிஷினை இனி ஆப்ரேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு தேடும்போது அப்ப வந்து தலைவர் ஒரு ஸ்ருதிஹாசன் வராங்க. இந்த பட்டனை அமுத்த எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமுத்துறாங்க. ஸோ தொடர்ந்து டெட் பாடிகளா போகுது. ஸோ இவனுக்கு வேற ஏதோ ஆப்ரேஷன் பண்றாங்கன்னு ஒரு பக்கம் போக, உண்மையாவே ஆப்ரேஷன் தான் பண்றானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் போக, கடைசியில பாத்தீங்கன்னா கதை எங்கெங்கயோ போகுதுங்க. அப்படியே போகுது அப்படியே விசாகப்பட்டினம் அப்படியே எங்கேயோ போறாங்க, லண்டன் போறாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. சரி, ரைட்டு, ஒரு பக்கம் போகட்டும். இப்ப என்னன்னா, சௌபீனை கண்டுபிடிச்சு நாகார்ஜுனா நச்சக்குன்னு சுத்தில வச்சு அடிக்கிறாரு. இந்த சுத்தில செவுத்துல அடிச்சிருந்தாருன்னா பில்டிங்கே உடஞ்சு விழுந்துரும். ஆனா அண்டாள் பாருங்க பொழைச்சு தைரியமா உட்காந்துட்டான். லைட் கீரல் தான். அதையும் ஒரு வருஷமே போய் டிஸ்கண்டினியூ ஆன ஸ்ருதிஹாசன் டாக்டரா மாதிரி ஸ்டிச் எல்லாம் போடுறாங்க. படத்துல ஸ்ருதிஹாசனுக்கு என்ன வேலைன்னா, எங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, நமக்காக யார் எந்த உயிரை விட்டாலும் சரி, நம்ம அப்படியே அசையாம நிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க. ஏன் தப்பிச்சு ஓடல என்ன ஏதுன்னு ஏன்னா டைரக்டர் சொல்லல, அஃப்கோர்ஸ், அதனால ஓடல. அது நல்லா புரியுது. ட்ரெயின்ல போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, இன்னும் இதுக்கானோம். கடைசியில செகண்ட் ஹாஃப்ல வந்து சுப்பிரமணி எப்படி லியோல வருவாரோ அந்த மாதிரி திடீர்னு ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு இடத்துல இருக்க, தங்கச்சிக்கு ஒரு பக்கம் இருக்க, ரஜினியை போட்டு அத்தனை பேர் அடிக்கும்போது தலையும் ஒரு விசில் விடுறான் பாரு. சுப்பிரமணி வரல, அதுக்கு பதிலாக உபேந்திரா வராரு, முப்பளியப்பன் சுப்பேந்திரா வராரு. அவர் கன்னடத்துல எவ்வளவு பெரிய ஸ்டாரு, எப்படியெல்லாம் கதை எழுதி ஓம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஆளை கீழே கொண்டு, ஆனால் சீன் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சுப்பா. அந்த உபேந்திரா வர சீன் பிஜிஎம் அவருக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு. 2 பேர் அப்படின்னு என்ன ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன தோணுச்சுன்னா, ஏன் உபேந்திராவை அனுப்பிச்சு காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு தோணுச்சு. இப்போ ரஜினியோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, என்ன காப்பாற்றப்ப ஆள் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜெயிலர்ல இருக்கிற எல்லாரையும் திருத்திட்டு தான் அடிச்சு கொள்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் இறக்குவாப்புல. இது என்ன லாஜிக்னே தெரியாது. அந்த மாதிரி இந்த படத்துல 18 பேரை சோறு போட்டு வளர்த்து எனக்கு ஒரு ஆபத்து வரும், அடிக்கடிக்கெல்லாம் என்னை காப்பாத்தி வைக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியாக கதைகள் போயிட்டு இருக்கு. நாகார்ஜுனாக்கு கடைசியில நீ என்னை அடிச்சுட்டீங்களடா, என் சங்கத்தால் ஒருத்த வருவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் ட்ரெய்லர்லயே பார்த்துட்டோம் அமீர்கான் தான் வருவாருன்னு. சித்தாரே ஜமீன் பர் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு ரஜினிக்காக ஒரு ட்ரிபியூட் பண்றேன்னு வந்திருக்காப்புல. அவரை ஹெலிகாப்டர் நடுவு பாலைவனத்துல. இந்த படத்துல ஹைலைட்டே என்னன்னா, யார் எங்கிருந்து வருவாங்கன்னே தெரியாது. சௌபின் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் உட்காந்துருக்கு, அது எங்கிருந்து இங்கே வந்துச்சுன்னு தெரியல. ஏன் புதுசாக அடி வாங்கலாமா, காப்பாற்றலாமாமா அப்படின்னா அது என்ன கான்செப்ட்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி பாலைவனத்தில் டேபிள்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு ஹெலிபேடு கூட இல்லை, அப்படியே மண்ணிலே இறங்குறாங்க. நாய்க்குட்டியெல்லாம் முன்னாடி ஓட, தலைவன் அவ்வளோ தூரம் எதுக்குடா இவ்வளோ அலப்புற பண்ணுறான்னு பார்த்தா, நாகார்ஜுனா சொன்னார்ல, ஒரு பீடி வாங்கி அடிக்க வந்திருக்காப்பளப்பா, ஒரு பீடிப்பா,
ஒரு சாதாரண பீடி வாங்குறதுக்கு ஹெலிகாப்டர் இத்தனை செலவு பண்ணி வந்திருக்காப்புல. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ஹெக்டர் சாலமங்கான்னு ஒரு கேரக்டர் வரும் பிரேக்கிங் பேட்ல. அது எதுக்கு வந்துச்சு, ஏன் அப்படி ஆச்சுன்னா இவருக்கு தெரியல. டைரக்டா அமீர் கான் அப்பாவுக்கு அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து பெல்லு மட்டும் மிஸ்ஸிங், ஆக்சிஜன் மார்க்ஸ் எடுத்து பேசுறாரு, பெல்லு கிடைக்கலையா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பிரேக்கிங் பேட் அப்படியே தழுவி ஒரு படம். இந்த பிரேக்கிங் பேட்ல பார்த்தீங்கன்னா கஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். நான் பார்த்து ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆமா, கஸ் தான் அவர் பேர். அவர் வந்து என்ன பண்ணுவாப்புலன்னா, நம்ம 2 பேரையும் தூக்கி உள்ள தூக்கி குடவுன்ல போட்டு நீங்க விடிய விடிய சமைச்சிட்டே இருக்கீங்க, நான் உனக்கு பணம் தந்துட்டே இருக்கேன், இதுதான் உங்க வேலை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மொட்டை தலையா ஹைசன்பர்க் மாதிரி ஒருத்தரை தூக்கி வந்து சத்யராஜுக்கு, அங்க ஹைசன்பர்க்னா இங்க நமக்கு ஆள் வேண்டாமா, மொட்டை தலையா ஒரு ஆள் வேண்டாமா, பரத்வாஜனங்கனையா போட முடியும், அதனால சத்யராஜா போட்டாங்க. அவர் விடிய விடிய சமைக்கல, கொல்றாப்புல. ஸோ அதே மாதிரி ரஜினி அடுத்தது பண்றாப்புல. இப்படியாக கதைகள் வந்து பல உருட்டுகள் தாண்டி அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சுக்கு நெசக்கி கொண்டுட்டாரு நாகார்ஜுனாவை, ஒண்ணுமே இல்லாம. அந்த ஆள் எதுக்குடா கூட்டு வரீங்க அப்படின்னு. ஓவராலா பார்த்தா நம்ம 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறது ஒரு மேட்ரு, 1 கோடி பேர்கிட்ட ஒவ்வொரு ரூபாயா வாங்கி 1 கோடி சம்பாதிக்கிறது ஒரு மேட்ரு, ஓகேவா? புஷ்பா 2, புஷ்பா, கேஜிஎஃப் 2, பாகுபலி, RRR, எத்தனை டங்கல்லேருந்து அனிமல் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரும் பெரிய ஸ்டார் கேஸ்ட் வச்சுட்டுலாம் போகல. அவங்க ஏதோ கதையை வச்சு, அது ஒரு நல்ல கதைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் சாதாரண நம்ம ஊர் பப்புளு பிருத்திவிராஜை கூட்டிட்டு போய் அனிமல்ல 1000 கோடி பார்த்துட்டு வாங்க அந்த ஆளு. இவன் என்னடான்னா ஊருக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு வந்தா 100 கோடி ரூபா ஆச்சு இல்ல, அது எப்படி சீப்பா போட்ட பிளான் வச்சு சீப்பா வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்களான்னு லோகேஷ் சொல்ல, ரஜினி பேரை யூஸ் பண்ணி அழகா எல்லாத்தையும் இறக்கியிருக்காங்க. ஜெயிலர்லயாவது ஏதோ ஒரு அந்த மாதிரி எல்லாம் மாஸ் மூமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பெருத்த உண்மை. ஸோ இது வந்து ஒரு தமிழ் சினிமா எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது இது வந்து ஒரு சங்கடமான விஷயம்தான். கடைசியில் இது வந்து ஒரு பிக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எங்களுக்கு 1000 கோடி கலெக்ட் ஆகணும், அதுக்காக வந்து எல்லாரும் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கே தவிர, அதில் வந்து ஒரு சங்கடமான விஷயம்தான். இது எல்லாருக்குமே புரியுது. கண்டிப்பாக நல்ல கதைக்களம் இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கிற பாருங்க, தலைவன் 100 கோடி அடிச்சிருச்சு. இது மாதிரி எத்தனையோ படம் வந்து நல்ல கதைகள், நல்ல படம் வந்து வெளியில் வந்து அவங்க ஆடியன்ஸுக்கு பிடிச்சதுன்னா எல்லா ஸ்டேட்லேயும் பார்ப்பாங்க. எல்லா லாங்குவேஜ் படமும் எல்லாரும் பார்க்குறாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் 100 கோடி ரூபாய் இங்கே வந்து அடிக்குதுன்னா அதுக்கு ரீசன் என்ன? அந்த பாட்டாக இருக்கலாம், பட் ஸ்டில் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு மேட்ரு தான். இதில் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வேறு எந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ஸ்டோரி எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் ஒரு வீடியோ இதுக்குன்னே பண்ணலான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லொல்லு சபா மாறன். ரொம்ப முக்கியமான ரோல் கொடுத்துருக்குறாங்க. சௌபீனுக்கு அப்புறம் படம் பூரா சுத்தியாசில காப்பாற்றி கூட்டின்னு போறான். ஆமாம், இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. அவன் துரத்திட்டு வரான் RXல. இவங்க போகிறது 2500cc வண்டி இருக்குமா, மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கார்ல வந்து எதுக்கு இவனுக்கு ஜன்னல் திறந்துட்டு போனானுங்க, ஏன் வந்து RXல வந்து அசால்ட்டா பிடிக்கிறான். பார்த்தா இவனுக்கு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அவனே மெதுவா வரட்டம்பா, அவனுக்கு ஒரு பார்சலை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கானுங்க. அது என்ன கான்செப்ட்னு சத்தியமா புரியல. சுத்தியாசன் கேரக்டர் வந்து எப்போ எந்த படத்தை நினைச்சாலும் கத்தி கத்தி அழுது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த படத்தை டீசெண்டாக தான் பண்ணியிருந்தாங்க, பட் ஸ்டில் வந்து எங்கேயுமே டேரக்டர் அவங்க ஓட விடல, நடக்கல. அந்த கேரக்டர் கதை ஒரு இடத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்குடா பக்கெட்ல தண்ணிங்கிற மாதிரி இந்த வாட்ச் மேட்ரு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. எதுக்குதான் நீங்க பக்கெட்ல இந்த தண்ணி மாதிரி இந்த வாட்ச் எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் புரியல. கடைசியில் கிளைமேக்ஸ்ல ரஜினி அந்த வாட்சை ஏதோ பண்ணுவான்னு பார்த்தா நாகார்ஜுனா கழுத்துல சுத்தி அடிச்சு கொன்னதுதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இருந்துச்சு, எடிட்டிங் அப்படி இப்படியே ஷார்ப்பாக டப்பன்னு ஓடிடுச்சு. அது ஒன்றும் பெரிய இதாக தெரியல. கேமரா மற்றபடி டெக்னிக்கலி ஒன்றும் பெரிய குறை சொல்ல முடியாது. பட் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியில் மறுபடியும் ஒரு பங்கம். கண்டிப்பாக 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் லோகேஷ் 50 கோடி அடிச்சிட்டாப்புல, தலைவர் 150 கோடி அடிச்சிட்டாப்புல. ஒன்றும் இல்லை சார், படம் இத்தனையும் கொடுத்து நாங்கள் இவ்வளோதான் பண்ணுவேன் அப்படின்னா எத்தனை பேர் கோடம் பார்க்காமல கதையை வச்சுட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கான். எத்தனை பேர் தெரியுமா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும்னு சுற்றிட்டு இருக்கான். இத்தனை கோடியில் 1 கோடி கிடைச்சா படம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ கூலி பவர் ஹவுஸ் இல்லை ஜாக்கெட் பிளவுஸ் அப்படிங்கிறத சொல்லி இந்த ரிவ்யூவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க, என்ன பிடிக்கலங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள்.
பல லோக்கி கன்னிகள் எனக்கு தெரியும் கண்டிப்பாக காண்டாக தான் இருக்கும். படம் நல்லா தான் இருந்தது, உனக்கு படம் பார்க்க தெரிலன்னு சொல்கிறது புரியுது. இது என்னுடைய கருத்து, எங்களோட கருத்து. உனக்கு பிடிச்சிருக்கிறது உன்னோட கருத்து. அந்த கண்ணு மூலியமாக நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ரெட் வால் வெங்கடேஷ். டேக் கேர், பாய்.